டே 26 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். நேற்று கம்பேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு 350 கிராம்ஸ் வந்து வெயிட் லூஸ் ஆயிருக்கு. தென் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் இந்த மார்னிங் வந்து எம்ப்டி ஸ்டொமக்கில் வெந்தய தண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டேன். தென் வந்து ஒரு 5 கிரேப்ஸ் மட்டும் நான் ஊற வச்சுருந்தேன். அதுவும் அதோட தண்ணியும் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து டே 3 ஆஃப் கேலரி டெஃபிஷியன்ட் அண்ட் நோ சுகர் டயட். ஸோ அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் 200 கிராம்ஸ் வந்து குக்கும்பர், 200 கிராம் பப்பாயா அண்ட் வந்து 130 கிராம்ஸ் வந்து நான் வந்து கிரீன் மூங் தால் மட்டும் நான் எடுத்தேன். ஸோ ஓவரால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் 250 கேலோரிஸ் நான் எடுத்திருக்கேன். தென் லஞ்ச் வந்து நான் கோவக்காய் தான் குக் பண்ணியிருந்தேன். கோவக்காய் வந்து நல்ல ஒரு வெஜிடபிள். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நான் அதுதான் எடுத்திருந்தேன். 250 கிராம்ஸ் கோவக்காய் வந்து நான் ஆயிலே இல்லாமல் பாயில் பண்ணிவிட்டு அது கூட ஒரு எக்கும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து ஒரு 150 கிராம் ரைஸும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓவரால் லஞ்சுக்கு வந்து 370 கேலோரிஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன். ஈவினிங் நான் வாக்கிங் போகலை. ஏன்னா கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்தனால வெளியே போயிருந்தேன். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் எங்களோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டின்னருக்கு வந்து நான் 100 ml காஃபி எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகர். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து எனக்கு பிடிச்ச நிறைய ஃபேவரேட் இருக்குது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸ்டில் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஒரே ஒரு பன்னீர் தோசை மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ கூட நான் சொல்லிட்டேன் அந்த அண்ணாட்ட ஆயில் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அப்படியே ஆயில் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து டின்னருக்கு வந்து 350 கேலோரிஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி டோட்டலாக வந்து 1000 கேலோரிஸ் தான் நான் சாப்பிட்ருக்கேன். அண்ட் புரோட்டீன் அண்ட் ஃபைபருமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தேன். நம்மளோட தேவையான கேலோரிஸ் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறது எவ்வளோ தப்போ அதே மாதிரி தான் நமக்கு தேவையான கேலோரிஸை விட நியூட்ரிஷன்ஸை விட கம்மியாக எடுக்கிறதும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட கேலோரிஸ் படியே சாப்பிடுங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா அதோட ஒரு 200 கிராம் 300 கிராம் கம்மியாக சாப்பிட்லாம். பட் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. அண்ட் நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா நியூட்ரிஷன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் வந்து 45 கிராம் தான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன் அண்ட் 22 கிராம் தான் ஃபைபர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 5 ஹேபிட்டில் நான் 4 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணேன். வாக்கிங் போகல, அதனால் அதை மட்டும் நான் டிக் பண்ணல. என்னோடய வெயிட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.